ஹலோ எவ்ரிவன். ஐம் பிரார்த்தனா ஜெனிஃபர். இன்னைக்கு நானும் என்னோட டீம்மேட்ஸும் உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ண போகிற டாபிக் வந்து இந்த எல்ஜி பாலிமர் ஸ்டின் கேஸ் லீக் பற்றி தான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறோம். இதுதான் வந்து இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த மேஜர் ஆக்சிடென்ட்டாக வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்டாக வந்து ரெக்கார்டில் இருக்குது. அண்ட் இதில் என்னென்ன மாதிரியான டெக்னிக்கல் காசஸ், இதில் என்னென்ன ஹியூமன் அண்ட் என்வரான்மெண்டல் இம்பாக்ட் எல்லாமே வந்து இருந்திருக்கு, இதில் என்னென்ன மாதிரியான ரெகுலேட்டரி ஃபெயிலியர்ஸ், இந்த இன்ஜினியர் எத்திக்ஸ்லாம் வந்து ஃபாலோ ஆகலை அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் இந்த ஸ்லைடில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்சிடென்ட் வந்து எங்க லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னா, விசாகப்பட்டினம்ல லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த இன்சிடென்ட் வந்துட்டு கரெக்ட்டா மே 7த் 2020 அந்த கோவிட் டைம்ல தான் அந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. இந்த இந்த ஃபேக்டரியில வந்துட்டு பாலிஸ்டிரின் அண்ட் எஸ்போசபிள் பாலிஸ்டிரின தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பிளான்ட் எல்லாமே இந்த இந்த பிளான்ட்ல அரவுண்ட் 500 வொர்க்கர்ஸ் வந்துட்டு வொர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் மோர் தென் 5000 டன்ஸ் ஆஃப் ஸ்டிரின் மோனோமர வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து டோட்டலா ஒரு 4 டேங்க்ஸ் கிட்ட லைக் 4 ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் கிட்ட இந்த இடத்துல வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் போகுது அப்படிங்கறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல டோட்டலா ஒரு 5 ப்ராசஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா ஸ்டிரின் டெலிவரி. ஸோ இந்த ஸ்டிரின்னா என்னது அப்படின்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல், லைக் ஒரு ஹசாரஸான கெமிக்கல் தான் இந்த ஸ்டிரின். இந்த ஸ்டிரினை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லார்ஜ் ஸ்டோரேஜ் டேங்க்ல வந்து கரெக்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோர் பண்ணி வச்சது எல்லாமே வந்துட்டு ஒரு கரெக்டான ரெஃப்ரிஜரேஷன் ப்ராசஸ் வந்து இருக்கணும். அதுதான் அந்த ரெஃப்ரிஜரேட்டட் ஸ்டோரேஜ். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அரௌண்ட் 35 டிகிரி செல்சியஸ்ல அந்த ஸ்டெரினை வந்து கண்டினியூஸா ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து ஒரு இன்ஹிபிட்டர் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒண்ண வந்து நடத்துவாங்க. அந்த இன்ஹிபிட்டர் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்டிரின் எல்லாமே வந்துட்டு தன்னாலேயே பாலிமரைஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. டிபிசி அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல் மூலியமா தான் அந்த பாலிமரைசேஷன் நடக்காம அந்த ஸ்டிரின் வந்துட்டு இருக்கு. அடுத்து என்னதுன்னா கண்ட்ரோல்டு பாலிமரைசேஷன். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கண்ட்ரோல்டான கண்டிஷன்ல அந்த லைக் இந்த இன்ஹிபிட்டர் ப்ராசஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்றது மூலியமா ஒரு கண்ட்ரோல்டான கண்டிஷன்ல அந்த ஸ்டிரின் வந்துட்டு பாலிஸ்டிரினா வந்து கன்வெர்ட் ஆகும். ஒரு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ்ல ஒரு கரெக்டான கண்டிஷன்ல. அடுத்து என்னதுன்னா எக்ஸ்ட்ரூஷன் அண்ட் டிஸ்பேட்ச். ஸோ இது வந்து அந்த பாலிஸ்டிரைனா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா அதை ப்ராடக்ட்ஸா மாத்தி அதை மார்க்கெட்ல செல் பண்ணுவாங்க. ஸோ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் வந்து என்னதுன்னா டெம்பரேச்சர் தான். இஃப் இன் கேஸ் அதுல ஏதாச்சும் டெம்பரேச்சர் மிஸ் ஆயிருந்தாலோ, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுனாலோ, அந்த இடத்துல ஒரு மேஜரான ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒருவேளை அந்த டிபிசி வந்துட்டு ஒழுங்கா யூஸ் ஆகாம லைக் அந்த ஒழுங்கா வந்துட்டு அந்த டிபிசி ஒழுங்கா ஹேண்டில் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா, அதுல ரன்அவே பாலிமரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும். ரன்அவே பாலிமரைசேஷன்னா என்னதுன்னா, அதுல வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல. அதுதான் அங்க ரன்அவே பாலிமரைசேஷன் சொல்லுவாங்க. அப்படி அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறது மூலியமா நிறைய மேஜரான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுல என்னென்ன வேஸ்ட்லாம் ஜென்ரேட் ஆகுது, அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லைக் கஸ்டமர்ஸ் அப்புறம் கிளைண்ட்லாம் யார் யார் இருப்பா அப்படிங்கிறத நம்ம இங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேஸ்ட் ஜென்ரேஷன். இதுல என்னென்ன மாதிரியான வேஸ்ட்லாம் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டிரின் மோனோமர் ரெசிடியூஸ், அடுத்து பாலிமரைஸ்டு ஸ்டிரின் சாலிட், ஸ்பென்ட் டிபிசி இன்ஹிபிட்டர், அடுத்து கண்டாமினேட்டட் சால்வெண்ட். இது எல்லாமே தான் வந்துட்டு அங்க அங்க ஜென்ரேட் ஆகிற ஒரு ஹசார்டஸான வேஸ்ட்னே சொல்லலாம். ஸோ இதுல இருக்க கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் யார் யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்ஜி பாலிமர்ஸ் இந்தியா அண்ட் எல்ஜி கெமிக்கல். இவங்க தான் வந்து அந்த 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 இண்டஸ்ட்ரியல் லைக் அந்த பிளான்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. அடுத்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல என்னென்ன மாதிரியான டாக்குமெண்டேஷன்லாம் நடந்திருக்கு, அது ப்ராப்பரா ஃபாலோ ஆகியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்றவங்க தான் அந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். அடுத்து என்னதுன்னா எம்ஓஇஎஃப் அண்ட் சிசி ஆர் ஏபி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட். இதுல இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் எல்லாமே வந்து கரெக்டா ஃபாலோ ஆகியிருக்கணும். அந்த டாக்குமெண்டேஷன்லாம் ஒழுங்கா சைன் ஆகியிருக்கணும். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஆத்தரைசேஷன் வந்து அங்க இருக்கும். அடுத்து என்னதுன்னா சிஎஸ்ஐ RNEERA. இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் அந்த 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 இண்டஸ்ட்ரி மூலியமா லைக் நம்மளோட நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கும் சயின்டிஃபிக்காவும் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஸ்டேக் ஹோல்டர். அடுத்து என்னதுன்னா அஃபெக்டட் கம்யூனிட்டிஸ். அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியில சுத்தி இருக்கிற பீப்புள்ஸ், அந்த இண்டஸ்ட்ரி சுத்தி வாழ்ற பீப்புள்ஸ் அண்ட் லொக்கேட் ஆகியிருக்க வில்லேஜஸ் எல்லாமே தான் அந்த அஃபெக்டட் கம்யூனிட்டிஸ்குள்ள வரும். ஸோ கரெக்ட்டா அந்த இண்டஸ்ட்ரியில வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த இன்சிடென்ட் வந்துட்டு கோவிட் டைம்ல மே 7த் 2020ல நடந்திருக்கு. இது கரெக்ட்டா ஏர்லி மார்னிங் ஒரு 3:00 போல தான் இந்த மேஜர் லீக் வந்து நடந்திருக்கு. என்ன ஆகியிருக்குன்னா, அங்க இருக்க ஸ்டோரேஜ் டேங்க் M6 அந்த டேங்க் எல்லாத்தையுமே இருக்கும்ல, அந்த டேங்க்ல M6ங்கிற ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து அந்த ஸ்டெரின் கேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி அந்த இண்டஸ்ட்ரியில
நம்மளோட ரெக்கார்ட்ஸ் பண்ணி அப்ராக்சிமேட்டா 1830 டென்ஸ் ஆஃப் ஸ்டெரின் வந்து அங்க ஸ்டோர் ஆகியிருக்கும். அங்க என்ன ஆச்சுன்னா ரெஃப்ரிஜரேஷன் ப்ராசஸ் வந்து அங்க ஒழுங்கா இல்லாததுனாலையும், இந்த டிபிசி இன்ஹிபிட்டர் பார்த்தோம் இல்லையா, அந்த டிபிசி இன்ஹிபிட்டர் மெத்தட் வந்துட்டு அங்க ஒழுங்கா நடக்காததுனாலையும் அங்க ரெஃப்ரிஜரேஷன் அங்க வந்துட்டு ரன்அவே பாலிமரைசேஷன் வந்து ரியாக்ஷன் வந்து அக்கர் ஆகியிருக்கு. ரன்அவே பாலிமரைசேஷன்னா என்னதுன்னா, டெம்பரேச்சர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அங்க இருக்க சடனான ஒரு ரியாக்ஷன்னால அங்க டெம்பரேச்சர் மொத்தமா இன்க்ரீஸ் ஆகி அந்த டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட ஒரு 145°C கிட்ட போனதுனால அங்க வந்துட்டு அந்த மேஜரான ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ப்ரெஷர் வந்து அந்த டேங்க்ல இன்க்ரீஸ் ஆனது மூலியமா அது வந்து சேஃப்டி லைனை தாண்டி அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி அந்த ஆக்சிடென்ட் எல்லாமே வந்து ரொம்ப அக்கர் ஆகியிருக்கு. இந்த கேஸ் வந்து அப்ராக்சிமேட்டா அந்த இண்டஸ்ட்ரியை சுத்தி இருக்க ஒரு 3 கிலோமீட்டர் லைக் இது வந்து நியர்பை வில்லேஜஸையும் கிட்டத்தட்ட அஃபெக்ட் பண்ணியிருக்கு. நிறைய பீப்புள்ஸ் வந்து இதனால ரொம்பவும் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. இதோட ரூட் காஸ் என்ன? இந்த இன்சிடென்ட் எதனால நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், why did the gas leak occur? அந்த கேஸ் லீக் வந்து எதனால அக்கர் ஆச்சு அப்படின்னா, ரன்அவே பாலிமரைசேஷன் அங்க இன்க்ரீஸ் ஆனது மூலியமா. அது எதனாலனா ரெஃப்ரிஜரேஷன் வந்து அங்க டோட்டலா ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுனால அந்த ரன்அவே பாலிமரைசேஷன் மூலியமா அங்க இருக்க டெம்பரேச்சரும் பிரஷரும் அந்த M6ங்கிற ட்ராக்ல வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அடுத்து, why did the runaway polymerization occur? எதனால அது அக்கர் ஆச்சு அப்படின்னா, அங்க இருக்க டிபிசி இன்ஹிபிட்டரும் ineffective இருந்ததுனாலையும் அந்த ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் வந்து டோட்டலா ஆஃப் ஆனதுனாலையும் அந்த ரியாக்ஷன் வந்து நடந்திருக்கு. அடுத்து, why were cooling and inhibitor system insufficient? எதனால நடந்திருக்குன்னா, அந்த கோவிட் டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 44 days கிட்ட லாக்டவுன்ல தான் இருந்திருக்கு. அந்த டைம்ல இது வந்து ஒழுங்கான மானிட்டரிங் இல்லாததுனாலையும் சேஃப்டி ப்ரொசீஜர்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாதனாலையும் அங்க இன்ஹிபிட்டரும் அந்த கூலிங் சிஸ்டமும் வந்து ஒழுங்கா ப்ராப்பரா அது வந்து உபயோகிக்கப்படல. அடுத்து, why were the protocols not followed? அந்த மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சேஃப்டிக்கான ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒழுங்கா எடுக்காம அந்த இடத்துல ரொம்ப லேக்கா தான் இருந்திருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாம அதுல இருக்க ஏர்லி வார்னிங் சைன்ஸையும் வந்து அவங்க ரொம்ப இக்னோர் பண்ணியிருக்காங்க. அதனால அங்க ப்ரோட்டோகால்ஸ் எதுவுமே வந்து ஒழுங்கா ஃபாலோ ஆகல. Why did the management fail to ensure safety? அந்த மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அங்க ஒழுங்கான ப்ராப்பரான மானிட்டரைசேஷன் இல்லாததுனால அங்க இருக்க சேஃப்டி மெஷர்ஸ் எதையுமே ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. அந்த மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அதனால அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபெயில் ஆகியிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த ஆக்சிடென்ட் வந்து சிம்பிளா ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியர்னு நம்மளால சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியரும் கூட. எதனால அப்படின்னா இங்க வந்து டெக்னாலஜி அந்த டைம்ல அப்போ வந்து அவங்க ஒழுங்கா கவனிக்கல. அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா இல்ல. சேஃப்டி கல்ச்சர் அண்ட் ரெகுலேஷன் அது எதுவுமே இந்த இடத்துல சரியா இல்லாததுனால இந்த ப்ராசஸ் வந்து அங்க நடந்திருக்கு. இந்த ஆக்சிடென்ட் வந்து சடனால நடக்கல. இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு செவரல் வீக்ஸ் முன்னாடி ஒரு நிறைய வார்னிங் சைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்கு. அந்த வார்னிங் சைன்ஸ் எல்லாமே இக்னோர் ஆனதுனால தான் இந்த ஆக்சிடென்ட் வந்து அக்கர் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா, மே 24th இந்த கோவிட் டைம்ல லாக்டவுன் போறதான இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. அண்ட் ஏப்ரல் 1st என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டேங்க்ல லாஸ்ட்டா டிபிசி இன்ஹிபிட்டர் வந்து ஆட் பண்ணது ஏப்ரல் 1st. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே கோவிட் லாக்டவுன் ஆயிடுச்சு. அவங்க டிபிசி இன்ஹிபிட்டரும் அவங்க ஒழுங்கா ஆட் பண்ண முடியல. ஏப்ரல் 4th தான் வந்து ஃபர்ஸ்ட் வார்னிங் சைன் வந்து ஐடென்டிஃபை ஆகியிருக்கு. என்னதுன்னா, அந்த பாலிமர் கண்டென்ட் வந்து அந்த டேங்க் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அந்த அப்நார்மலான கண்டிஷனை அவங்க ஏர்லியாவே டிடெக்ட் பண்ணி இருந்தா அந்த மேஜர் ஆக்சிடென்ட் வந்து நடக்காம இருந்திருக்கும். அடுத்து ஏப்ரல் 20 வந்து என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, அந்த பாலிமரைசேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரியாக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் ஏப்ரல் 25th to 28th ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான வார்னிங் லைக் அந்த பாலிமர் கண்டென்ட் வந்து சடனா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த ஒரு மேஜரான வார்னிங் சைனை வந்து ப்ராப்பரா அந்த இடத்துல அட்ரஸ் ஆகல. மே 6th கரெக்டா 5 PM என்ன ஆகியிருக்குதுன்னா, அங்க ரெஃப்ரிஜரேட்டர் வந்து டோட்டலா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு. அந்த ரெஃப்ரிஜரேட்டர் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுனால கூலிங் சிஸ்டம் ப்ராப்பரா இல்லாததுனால அங்க ஹீட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி அந்த பாலிமர் வந்து சடனான இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் மே 7th கரெக்டா ஏர்லி மார்னிங் 3 o'clock என்ன ஆகுதுன்னா, அந்த பாலிமரைசேஷன் வந்து ரொம்ப அந்த சிச்சுவேஷனும் ரொம்ப அன்கன்ட்ரோலபிள் ஆகி அந்த வந்து ரன்அவே பாலிமரைசேஷனுக்குள்ள போக ஸ்டார்ட் ஆகுது. இது மூலியமா அந்த டாக்ஸிக்கான ஸ்டிரின் வேப்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. மே 7th மார்னிங் கரெக்டா அங்க வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அந்த 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 ஆக்சிடென்ட் அங்க ரொம்ப மேஜரா நடந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரெசிடென்ட்ஸ் கிட்ட அங்க அந்த சரௌண்டிங் சுத்தி இருந்த எல்லா ஏரியாஸுமே வந்து வேற ஏரியாஸ்க்கு எவாக்குவேட் ஆயிட்டாங்க. அண்ட் அந்த டைம்லயே மே 7th என்ஜிடி லைக் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த இன்சிடென்ட் வந்து ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணி எதனால அந்த டிசாஸ்டர் ஆச்சு அப்படிங்கிறதையும் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல வந்து நார்மலா இந்த ஆக்சிடென்ட் வந்து ஒரு
டெக்னிக்கல் ஃபெயிலியர்ன்னு நம்மளால சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியரும் கூட. லைக் அங்க மேனேஜ்மென்ட் ஒழுங்கா இல்ல. ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இக்னோர் ஆகியிருக்கு. அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுனால, இத வந்து நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர்ன்னு தான் சொல்ல முடியும். இந்த மேஜர் சைன்ஸ் எல்லாமே இக்னோர் ஆனதுனால தான் அந்த ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப அக்கர் ஆகியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃப்ரெண்ட் கிருத்திஷா வந்து அங்க என்னென்ன மாதிரியான ஹியூமன் இம்பாக்ட் எல்லாமே நடந்திருக்கு. அங்க என்னென்ன மாதிரியான டிசாஸ்டர்ஸ் அந்த இன்சிடென்ட் மூலியமா என்னென்ன மாதிரியான செவரலான ஹியூமன் இம்பாக்ட் அண்ட் என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. Hello everyone. So இந்த கேஸ் ஸ்டடியோட ரூட் காஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆர்கனைசேஷனோட டெக்னிக்கல் காஸ் தான் இங்க ஃபர்ஸ்ட் ரூட் காஸா இங்க வந்து இருக்கு. அவங்க வந்து சரியா மெயின்டைன் பண்ணல. அவங்களோட டேங்க்ஸ், அந்த பாலிமரைஸ் கண்டென்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு சரியா மெயின்டைன் பண்ணல. செகண்டா வந்துட்டு கோவிட் இம்பாக்ட். அதாவது அந்த லீக்கேஜ் நடந்தப்போ அது வந்து ஒரு கோவிட் பீரியட். ஸோ லாக்டவுன்ல இருந்துச்சு. அப்ப வந்து அவங்களால மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண முடியல. பண்ணவும் இல்ல. மானிட்டர் பண்ணல. தென் அவங்களோட கூலிங் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் வந்துட்டு 5 PM போலவே டர்ன் ஆஃப் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டட் சிஸ்டமும் அங்க இல்ல. அவங்க கடைசியா ஏப்ரல் 1 அப்போ வந்துட்டு தான் அந்த டிசிபி இன்குபேட்டரை வந்துட்டு அவங்க வந்து ரீஸ்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப வந்து நடந்தப்போ வந்துட்டு அவங்க கிட்ட கரெக்டான இன்குபேட்டர் வந்து இல்ல. அதை மேனேஜ் பண்ணவும் இல்ல. அதுக்கு அடுத்ததா என்னன்னு பார்த்தோம்னா டிஃபெக்டிவ் டேங்க் டிசைன் அப்படின்றனால ஒரு டெம்பரேச்சர் சென்சார்ஸ் எல்லாம் அங்க இல்ல. ஹீட்டா எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத வந்து அவங்க டிடெக்ட் பண்ணாம இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வார்னிங் சைன்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிருக்காங்க. இது சடனா நடந்த ஒரு லீக்கேஜ் இல்ல. ஆக்சுவலா நிறைய வார்னிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் அவங்க வந்துட்டு அட்ரஸ் பண்ண வந்துட்டு தவறிட்டாங்க. ஸோ இதுதான் இதோட ரூட் காஸ். ஸோ செகண்டா பார்த்தோம்னா இந்த ஈவெண்ட்டோட டைம்லைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா இங்க COVID-19 லாக்டவுன். செகண்ட் நான் சொன்ன மாதிரி அவங்க இன்ஹிபேட்டரை வந்து ஏப்ரல் 1 தான் வந்துட்டு மாத்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஏப்ரல் 4 அப்போ வந்துட்டு அந்த பாலிமர் கண்டென்ட் வந்துட்டு ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் வார்னிங். ஸோ ஏப்ரல் 20 அப்போ வந்துட்டு அந்த ரியாக்ஷன் அங்க நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்புறமா வந்துட்டு ஏப்ரல் 25 to 28 வந்துட்டு கரெக்டா அந்த பாலிமர் கண்டென்ட் வந்துட்டு வார்னிங் சைன்ஸை தாண்டி ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜஸ்ல இருந்திருக்கு. ஏப்ரல் 6 அப்போதான் அந்த ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் வந்துட்டு டர்ன் ஆஃப் ஆயிருக்கு. ஏப்ரல் 7 இந்த லீக்கேஜ் வந்து நடந்திருக்கு. மோர் தென் 10,000 ரெசிடென்டல் வந்துட்டு இங்க இருந்து மாற சொல்லியிருக்காங்க. ஸோ அது முதல்ல சொன்ன மாதிரிதான் இந்த டிசாஸ்டர் வந்துட்டு சடனா நடந்தது கிடையாது. ஆக்சுவலி இதை வந்து அவங்க ப்ராப்பரா மானிட்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ப்ரிடிக்ட் பண்ணி ப்ரிவென்டிவ் பண்ணிருக்கலாம். ஏன்னா அதுல இருந்து இதுல இருந்து வார்னிங் சைன்ஸ் வந்துட்டு பல வாரங்களுக்கு முன்னாடி இருந்தே வர ஆரம்பிச்சிருக்கு. லைக் அந்த ரைஸ் ஆனது, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பாலிமரைசேஷன் ஸ்டார்ட் ஆனது, இந்த மாதிரி. ஓகே. இப்ப வந்து என்ன ஹியூமன் இம்பாக்ட் ஆயிக்குன்றத சொல்லி பார்க்கலாம். 12 மெம்பர்ஸ் கிட்ட வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க வந்து மைனரும் கூட. 500 பிளஸ் பீப்புள்ஸ்க்கு மேல வந்துட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. 25 பீப்புள்ஸுக்கு மேல வந்துட்டு சிவியரான அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அவங்க அட்டாக் ஆயிருக்கு. அந்த பிளேஸை சுத்தி இருந்த கிட்டத்தட்ட 10,000 பிளஸ் ரெசிடென்ட்ஸை வந்து அவங்க வந்து எவாக்குவேட் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து வேற இடத்துக்கு வந்துட்டு மாற சொல்லியிருக்காங்க. 22 அனிமல்ஸ் கூட வந்துட்டு டெட் ஆயிருக்கு. இதுல லாங் டேர்ம் ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்ன வந்திருக்குன்னா நிறைய தலைவலி, ஸ்கின் அண்ட் ஐ இரிட்டேஷன்ஸ், பிரீத்திங்ல டிஃபிகல்டிஸ், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இதுல வந்து நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த லீக் நடந்தது வந்துட்டு ஒரு மார்னிங் டைம். ஸோ அப்போ வந்து ஏர் வந்து கண்டிப்பாவே ஸ்டெபிளைஸா தான் இருக்கும். விச் மீன்ஸ் ஏர்ல வந்துட்டு ஒரு ஃப்ளோ இருக்காது. எப்படி சொல்லலாம்னா ஒரு அதிகமான காத்து இருக்காது. ரொம்ப மைல்டான ஒரு குளிர்ந்த நேரமா இருக்கிறனால அந்த கேஸஸ் வந்து ஈஸியாவே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியால ஸ்ப்ரெட் ஆகி நிறைய அட்மாஸ்பியரை வந்து டேமேஜ் பண்ணிருக்கும். சர்ஃபேஸ் வாட்டர் லெவல்லையுமே டேமேஜ் பண்ணிருக்கும். அண்ட் தென் சாயில்லையுமே அது வந்து ஒரு பொல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்கும். இது வந்து அட்மாஸ்பியர் ரொம்ப ஏர்லி மார்னிங்னாலதான் அட்மாஸ்பியர் வந்துட்டு ரொம்பவே பாதிப்பு அடைஞ்சிருக்கும். இங்க வந்துட்டு ஏன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி விண்டோட ஸ்பீட் வந்து ரொம்ப லோவா தான் இருக்கும். ஸோ டாக்ஸிக் கிளவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து டைல்யூட் ஆகாம அப்படியே ஸ்டடியா தான் இருந்திருக்கும்.
இப்போ வந்துட்டு என்னென்ன ரெகுலேட்டரி வயலன்சஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு இங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு கெமிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் ரூல், அப்புறம் என்விரான்மெண்டல் லாஸ் படி அவங்க வந்துட்டு இதுல வந்து ஒரு எமர்ஜென்சி பிளானே அந்த கம்பெனி வந்து வைக்கல. அது மட்டும் இல்லாம எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கல. அங்க இருந்த மிஷினரிஸ் அவங்க ப்ராப்பரா வந்துட்டு மெயின்டைன் பண்ணல. சூப்பர்வைஷனுமே அங்க கம்மியா தான் இருந்திருக்கு. அது ஒரு கோவிட் டைம்னு சொல்லி அவங்க வந்து அத வந்துட்டு இக்னோர் பண்ணாம இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம இதுல இருந்து எப்படி நம்ம வந்துட்டு நம்ம ஆர்கனைசேஷனை காப்பாத்துறதுன்ற மாதிரி முக்கியமான சிலதெல்லாம் அவங்க பார்த்திருக்கணும். இதெல்லாம் தான் அந்த வயலன்சஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இதுல லீகல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 crores கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து பெனால்டி ஃபீ கொடுத்திருக்காங்க. ஸோ 12 கம்பெனி அஃபீஷியல்ஸை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. லைக் அவங்களோட சிஇஓ, டைரக்டர், டெக்னிக்கல் டைரக்டர், அடிஷனல் டைரக்டர்ஸ் எல்லாம். கவர்மெண்ட் ஆபீசர்ஸையுமே சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எதனாலனா ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகுலேட்டரி வந்து நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்புறமா வந்துட்டு ஆந்திர பிரதேஷோட ஹைகோர்ட் வந்துட்டு அந்த அந்த ஆர்கனைசேஷனை வந்துட்டு அவங்க ஃபுல்லா சீசர் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த டைரக்டர்ஸோட பாஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸையுமே வந்துட்டு அவங்க சீசர் பண்ணிட்டு இவங்க அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்தியா விட்டு போகணும்னா அதுக்கு வந்து கோர்ட் பர்மிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி சிவியர் ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. என்னென்ன எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸும் எவால்வேஷனும் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த லீக்கேஜுக்கு அப்புறமா வந்துட்டு நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சொல்யூஷன்ஸ் மெத்தட்ஸுக்கு எல்லாத்துக்குமே லிமிடேஷன்ஸும் இருந்திருக்கு. அப்புறமா கவர்மெண்ட் சைட்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்மா அது இருக்கக்கூடாது, ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் சைடும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இண்டஸ்ட்ரீஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்ப வரைக்கும் நம்ம வந்து இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம். பட் இதே மாதிரி ஆக்சிடென்ட் வந்து ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நாங்க ப்ரப்போஸ் பண்ணிருக்க சிஸ்டம் தான் இந்த இன்டெகிரேட்டட் ஸ்மார்ட் சேஃப்டி சிஸ்டம், ISSS அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு AI அண்ட் IoT பேஸ்ட் சிஸ்டம். சிம்பிளா சொன்னா டேங்குக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் சேஃப்டி கார்டு மாதிரி ஒர்க் பண்ணும். டேங்க்ல டெம்பரேச்சர், ப்ரெஷர், இன்ஹிபிட்டர் லெவல் மாதிரி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸை வந்து சென்சார்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி கண்டினியூஸா மானிட்டர் பண்ணும். ஏதாவது சேஞ்சஸ் வந்து அப்நார்மலா தெரிஞ்சுது அப்படின்னா இன்ஹிபிட்டர் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணும். அப்புறம் கூலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்கா. அண்ட் வந்து அலர்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இது வந்து எப்படி நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுது. இந்த சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்சார்ஸ் வந்து கண்டினியூஸா டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணும். அந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு போகும். அங்க AI அண்ட் ML வந்து யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் வந்து நார்மலா இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல டேஞ்சரஸா இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி AI யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஒருவேளை டேஞ்சர் வந்து டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த அலர்ட் வந்து கொடுப்போம். ஒருவேளை சிச்சுவேஷன் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கூலிங் சிஸ்டம்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் வந்து இன்ஹிபிட்டர் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். அண்ட் கம்யூனிட்டி அலர்ட்ஸ் மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்ணும். ஸோ பேசிக்கலி அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டாஸை கலெக்ட் பண்ண டேட்டாஸை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து டிடெக்ட் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் அதை ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கான கரெக்டிவ் மெஷர்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அது வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த சிஸ்டமோட மெயின் ஐடியா. இந்த சிஸ்டம்ல ஏஐக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கு. ஏஐ யூஸ் பண்ணி பாலிமரைசேஷன் பிஹேவியரை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அண்ட் வந்து அன்யூஸ்வல் பேட்டர்ன்ஸை டிடெக்ட் பண்ணலாம். டிஜிட்டல் ட்வின் யூஸ் பண்ணி ரியல் பிளான்ட்ல நடக்க வேண்டிய டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ஸை விர்ச்சுவலா நம்மளால வந்துட்டு சிமுலேட் பண்ணி அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் வந்து ட்ரோன்ஸ் கூட அட்மாஸ்பியர் மானிட்டரிங்காக நம்மளால யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம சென்சார், கம்யூனிகேஷன் ஒரு பவர் ஃபெயிலியர் வந்தாலும் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஆகாம பேக்கப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்சாரோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல டோட்டலாவே இந்த ISSS சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகாது. அதுக்கு பதிலாக அந்த சென்சாரோட டேட்டா வந்து எப்படி நம்மளால பேக்கப் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து பார்ப்போம். ஸோ AI வந்துட்டு இங்க இன்ஜினியர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண போறது கிடையாது. இன்ஜினியர்ஸ்க்கு வந்து இயர்லியா வார்னிங்ஸ் வந்து கொடுத்து அதை ஃபாஸ்ட் அண்ட் சேஃபா எப்படி டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஹெல்ப் பண்ணுது.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் எத்திக்ஸ். டெக்னாலஜி இருந்தாலும் பீப்புள் வந்துட்டு சேஃப்டியை வந்து சீரியஸா எடுத்துக்காம இருந்தா டெக்னாலஜி மட்டும் வச்சு நம்மளால வந்து சேவ் பண்ண முடியாது. அதனால இன்ஜினியரிங் எத்திக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்ஜினியர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லாம நியர்பை பப்ளிக்கோட சேஃப்டியும் ப்ரொடெக்ட் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்ப நம்ம எல்ஜி பாலிமர்ஸ்லயே பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்கர்ஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணாம பக்கத்துல இருக்கிற எல்லா கம்யூனிட்டி பீப்புள்ஸையுமே அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். இது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா அவங்க வந்து எடுத்துக்கணும். ஒரு வார்னிங் சிக்னல் வந்தா அதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. சேஃப்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஒரு டெக்னிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்ல, ஒரு எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. சோ அந்த கம்பெனி வந்துட்டு இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவங்க எடுத்துக்கணும். என்விரான்மெண்டல் எத்திக்ஸ். இதே மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சீரியஸ் ரிஸ்க் இருக்கும்போது ப்ராப்ளம் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணக்கூடாது. ஏர்லியா எப்படி வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி கம்பெனி ஆக்டிவிட்டினால என்விரான்மெண்டல்ல ஏதாவது டேமேஜ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த கம்பெனி தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். சோ என்விரான்மெண்டல் சேஃப்டினா ரூல்ஸ் ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல, ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸோட சேஃப்டியும் கன்சிடர் பண்ணணும். ஸோ என்விரான்மெண்ட்ல ஏதாவது ஒரு டிசாஸ்டர் மாதிரியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டேமேஜ் மாதிரியோ வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா அந்த கம்பெனி வந்துட்டு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்க்கணும். அண்ட் இந்த கேஸ் ஸ்டடியில இருந்து நம்ம ஃபியூ ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியில வந்து ஸ்ட்ராங் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கணும். அப்புறம் வந்து ஸ்மார்ட் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கணும். அண்ட் வந்து ரெகுலர் எமர்ஜென்சி ட்ரில்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும். அதே மாதிரி நியர்பை பீப்புள்ஸ்க்கும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவேர்னஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ எல்ஜி பாலிமர்ஸ்லயுமே பார்த்தோம்னா அவங்க வந்து சரியான அவேர்னஸ் வந்து அவங்க கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பக்கத்துல இருக்கிற பீப்புள்ஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற மாதிரி அவேர்னஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த சுச்சுவேஷன் வந்து அவ்வளவு வேர்ஸா வந்து போயிருக்காது. ஸோ டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் அண்ட் பீப்புள் இந்த மூணுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணா மட்டும்தான் சேஃப்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபைனலி இந்த எல்ஜி பாலிமர் இன்சிடென்ட் வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியர் மட்டும் கிடையாது. டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ், மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர், ரெகுலேட்டரி இஷ்யூஸ் அண்ட் சேஃப்டி கல்ச்சர் ஃபெயிலியர் எல்லாமே சேர்ந்து இந்த டிசாஸ்டருக்கு ரீசன் ஆயிருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டண்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா வார்னிங் சைன்ஸ் வந்து அங்க இருந்துச்சு, லைக் சைரன்ஸ் எல்லாமே அங்க இருந்துச்சு, பட் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகல. ஸோ நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருக்க IEEE மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸை இயர்லியரா டிடெக்ட் பண்ணி ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் டெக்னாலஜி மட்டும் போதாது, வார்னிங்கை ரெகக்னைஸ் பண்ணி கரெக்ட் டைம்ல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் வந்து இருக்கணும். ஸோ இந்த கேஸோட மெயின் லெசனே என்ன அப்படின்னா சேஃப்டி இஸ் நாட் அ காஸ்ட் டு பி மினிமைஸ், இட் இஸ் அ ரைட் டு பி ப்ரொடெக்டட். தேங்க்யூ.